கட்லட் செய்கிறேன்னு சொல்ல அவங்க என்ன கமல் அண்ணியோட சண்டையோவாம். வாங்கோ சாப்பிடலாம். என்ன உறவு இது உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எங்கட விட்ட சமையல் என்னன்னு சொன்னால், நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு பார்ட்டியில சாப்பிட்டுட்டு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு செய்ய போறேன். புளியோதரை தான் செய்ய போறேன். இந்த ஆச்சி மசாலான்ற ரெடிமேட் பவுடர் இருக்குது, இந்த புளியோதரை ரைஸ் பவுடர் இருக்குது ஆச்சின்ற, அதை போட்டு தான் செய்ய போறேன். ஆனா இதை மட்டும் போட போறேன்டா இல்லை, நான் அடிஷனலா வெங்காயம் அது இது எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ளேவரை கொஞ்சம் கூட்டி இந்த கச்சானு கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டு செய்ய போறேன். கட்லட்டும் செய்ய போறேன். என்ன காம்பினேஷன் ஜாலினின்னு கேட்டேன். என்னவோ ஒரு காம்பினேஷன். மணிக்கு டீயோட குடிக்கிறதுக்கு கட்லட் என்னவோ உண்டு செய்து வைப்போம். சாப்பிட்றாக்கள் விரும்பினாக்கள் எதை வேணுமென்று விரும்புகிறாக்கள் அதை எடுத்து சாப்பிடட்டும். அதோட சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி ஒன்று பொரிக்க போறேன். மீன் டின்னில தான் கட்லட் செய்ய போறேன். வாங்கோ சாப்பிடலாம். தொடங்குவோம் சமையலை. கட்லட்டுக்கு மீன் டின் தேவை. 2 மீன் டின் எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் கழுவி வச்சிருக்கிறேன். நான் எங்கட விட்ட உரைப்பு பச்சை மிளகாய் தான் போடுறேன். நான் இது சரியான உரைப்பாக இருக்கும், ஆனால் சின்னனாக இருக்கும். எங்கட விட்ட கட்லட் செய்து கனகாலம். கட்லட்டுக்கு உருளைக்கிழங்கு அவிய வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 4-5 எடுத்து அவிய வைக்க போகிறேன். உண்மையிலேயே கட்லட் செய்கிற பிளானே இருக்கேல. உருளைக்கிழங்கு கூடி போயிட்டுது வீட்டில், அதால் கிடந்துழுவடுது. பழதாப்பம் மண்டு போட்டு தான் தொடங்கினேன். நான் தேவையான பொருட்கள் கொஞ்சம் அங்கே இருக்குது, அடுப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் இங்கே இருக்குது. வெட்ட வேண்டியது கொத்த வேண்டியதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து அதை கொஞ்சம் அவிய வைக்க போகிறேன். உருளைக்கிழங்க அவிய வச்சுட்டு தான் அவிஞ்ச உடனே தான் கட்லட்டை செய்ய போகிறேன். கட்லட்டும் கூட ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி செய்வினோம். எங்கட வீட்டில் இந்த லீட்ஸுகள் கேரட்டுகள் எல்லாம் போட்டு செய்தால் எங்கட வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. அதால் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தான் உருளைக்கிழங்கும் மீனும் உப்பும் கடுகு வெறிஞ்சீரகம் போட்டு தான் வைக்க போகிறேன். குயிக்காக சொல்கிறேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனவும் தெரியல. வெங்காயத்தை கழுவி போட்டு கொண்டு வரேன். கருவேப்பிலையும் கழுவியாச்சு. இனி கருவேப்பிலையையும் நான் கெட்டோடையே கழுவினான். கழுவி போட்டு கொண்டு வந்தேன். இனி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் வெட்டுவோம். கட்லட் மட்டும்தான் செய்வோம் என்று தொடங்குறது. பிறகு ஒவ்வொண்டா கூடிடும். அதை செய்வோம் இதை செய்வோம் அதை செய்வோம் ஒவ்வொண்டா கூடிடும். எனக்கு ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் வீடியோ தான் போட்டேன். நான் 4-5 வீடியோ தான் போட்டேன். நான் அதுலேயே ஒரு 710, அதாவது 710 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஆள் கேட்டது என்னன்னு சொன்னால், யாழினி வீட்டணி கேட்கையும் நீங்கள் இப்படித்தான் வெளிக்கிட்டு நிற்கிற நீங்கள் போகாம். அதை ஏன் கேட்குறீங்க? வீட்டணி கேட்க இப்படியெல்லாம் வெளிக்கிறது இல்லை. எங்கேயாலும் போயிட்டு வரைக்குள்ள அவசரமாக காணொலி எடுக்கிறது, அதால் வெளிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என் ஃப்ரெண்ட் வீட்டை பிரஞ்ச் என்று சொல்கிறது. பிரஞ்ச் அதுக்கு போய் வந்தது என்னன்னு சொன்னால், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் விடப்பட்டது பிரஞ்சாம். என்ன கிரஞ்சோ புதிய சாப்பாடு. போனாச்சு வந்தாச்சு, கலகலப்பாக கதைச்சாச்சு வந்தாச்சு. அதுதான் நடந்தது. அதனால தான் போயிட்டு சமையல் நடந்து கொண்டிருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இப்படித்தான்
பாட்டியல் வரும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் குறைவில்லை எனக்கு. இவர் வந்து பாட்டியலுக்கு போகிறது குறைவு, வேலைக்கு போகிறது தான் கொஞ்சம் கூட. நான் தான் எனக்கு தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மேர் கூட பாட்டி கூட. வெங்காயம் வந்து சரியான ஸ்ட்ராங், கண் எரியுது, என்ன பண்ணுறது. கட்லெட்டுக்கு நான் கொஞ்சம் கூட வெங்காயம் தான் போடுறேன். நான் சில பேர் வந்து குறைய போடுறத எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன். என்னன்னு சொன்னால் இடையக்குள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அடித்தவா. அப்போ நான் சொன்னேன் காணொலி எடுக்கிறேன் ஒரு கவாய் நான் பிறகு அடிக்கிறேன்னு சொல்ல அவ இந்த கமலண்ணியோட சண்டையோ அவன்டைக்கு என்னென்னு கேட்டேன். இல்லை கட்லட் எல்லாம் செய்கிறியா. எங்கட வீட்டில் வந்து நான் கொஞ்சம் இவரோட கொஞ்சம் கோவமாக இருந்தால் சாப்பாடு தடல் விடலாம் நடக்கும். கோவம் இல்லாட்டி தான் சிம்பிள் சாப்பாடு. கோவமாக இருந்தால் மீன் வைப்பேன், கோழி அவனுக்கு வைப்பேன். இப்படி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கூடவா இருக்கும். ஆனால் கதைக்க மாட்டோம், கதைக்காம ஆக்ஷன். கோவம் இப்போ நாங்கள் கோவமோ அந்தண்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு செய்கிறது வளமை எங்களோட வீட்டில். உண்மையைத்தான் நான் சொல்கிறேன், பொய்யை சொல்லல, உண்மையைத்தான் சொல்கிறேன். சொல்லாமல் விடுவேன் ஒழிய, ஆனால் பொய் சொல்ல மாட்டேன். அதுவும் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பிரச்சனை படுற இல்லை, ரைட்? எல்லாரும் பிரச்சனை படுறது தானே. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், எனக்கு ஏதாவது பிடிக்காமல் செய்தால் கதைக்க மாட்டோம், ரெண்டு பேரும் குவைட்டாயே இருப்போம். ஆனால் சாப்பாடு வந்து நல்லதாக செய்து வைப்பேன். அப்போ நான் அதுதான் என் ஃப்ரெண்ட் இருக்கிறா கட்லெட் செய்கிறேன்னு சொல்ல அவ இருக்கிறா என்ன கமலண்ணியோட சண்டையோவாம். உண்மையில இன்றைக்கு சண்டை ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு மிஞ்சி போச்சு அதுதான் செய்கிறேன்னு சொன்னேன். வேறு வழி, உருளைக்கிழங்கு எல்லாம் எறியலாது. என்ன சாப்பாடு வந்து எறியக்கூடாது, சாப்பாட்டு பொருட்களை கூட எறியக்கூடாது. அதால தான் கட்லட் இன்றைக்கு என்று சொல்லி கதையை முடித்து வச்சாச்சு. கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னனா தான் வெட்ட வேணும். பச்சை மிளகாயும் வந்து சின்னனா வெட்டணும். காம்புடைச்சி போட்டு வெட்டணும். ஒரு 6-7 பச்சை மிளகாய் நான் போடுறது. எல்லாட்ட கொமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். நான் எல்லாருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. பச்சை மிளகாய் வெட்டினா கையை வந்து இந்த காரத்துக்கு கை வந்து எரியும், கவனமாக வெட்டினா சரி. காணொலிகள் எடுத்து வச்சாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். கொஞ்சம் அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லைன்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் எங்களுக்கு. ஓகே வாங்க, இப்போ வந்து அடுப்படிக்கு போவோம். எல்லாத்தையும் வெட்டியாச்சு, வெட்டக்கூடியதெல்லாம் வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது, நான் அதையும் எடுத்து வச்சு. வெளியில் சரியான குளிரும் சினோவும், எல்லாம் குளிர்காலம் தொடங்கிட்டுது. எனக்கு இந்த குளிர்காலம் தான் பிடிக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும். எனக்கு பிடிக்காதுன்னு என்ன, இந்த வாகனம் ஓடுறது பிடிக்காது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் வாகனம் ஓடுறது. மற்றும்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த வாகனம் ஓடுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது குளிர்காலத்தில். அதால தான் எனக்கு விருப்பம் இல்லை. சினோவை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டினா, இந்த வாகனம் ஓடுறதால சறுக்கல்கள் அதுகள் வரும், அதால தான் பிடிக்காது. உங்களோட விட்ட என்ன சமையல், இல்லாட்டி என்ன சாப்பிட்ட நீங்கள்? எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இனி இப்படியே நாங்கள் அடுப்படி பக்கம் போவோம், அங்கே சந்திப்போம். வாங்கோ அடுப்படியில். இந்த மீன் டின்னை உடைச்சி போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேணும். இந்த மீன் டின்னுக்குள்ள தண்ணி எல்லாம் வரும், அது எல்லாத்தையும் படிவா எடுத்து ஊற்றி போட்டு. எனக்கு கொஞ்சம் வட்டிவா க்ளீன் பண்ணணும், அப்போதான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அதால் வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு பிறகு கழுவுறது எல்லாத்தையும், அந்த முள்ளெல்லாம் எடுத்து வடிவாக கழுவுறேன் நான். நான் இப்போ உங்களோட கதை பேசிக்கொண்டு ஒன்றை உடைக்கிறதா, ஒரு மீன் டின்னை உடைக்கிறதா, 2 உடைக்கிறதான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன்.
பரவாயில்லை, ரெண்டையும் உடைப்போம். பாருங்கோ, இது வந்து கொஞ்சம் நல்ல மீனாக இருக்குது. சில நேரத்தில் சின்ன சின்ன குட்டி மீன் லைக் உடைஞ்சு வர்றது, ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. 2 மீனையும் எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி இந்த முள் எல்லாத்தையும் எடுக்கிறேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா எடுத்து, எனக்கு வந்து முந்தி வந்து பார்க்குறது எல்லாத்தையும் வாங்க வேணும் போல இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டு வச்சுட்டு வருவேன். இப்போ வந்து வாங்கணும் போல இருக்கிறது இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த வயதாக ஆக ஒவ்வொருத்தருக்கும் வயதாக வந்து ஆசைகள் வந்து கொஞ்சம் குறையத்தான் வரும் போல இருக்கு. என்ன ஏன்னு சொன்னால், எனக்கு முந்தி வந்து பார்க்குற பாத்திரங்கள், இந்த நான் கொஞ்சம் சமைக்கிறது கூட தானே, சமைக்கிறது கூட இந்த சாப்பாடுகளை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறது அதுகள் கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம். அதால் வந்து பார்க்குறது எல்லாத்தையும் வாங்க சொல்லி இருக்கும். மற்றது வந்து அப்பாவும் இந்த சமையல் சாமான், சமையல் பாத்திரங்கள் அதுகள்னு சொன்னால் பார்த்து நல்லா வாங்கி தருவார். அப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் ஆசை மாதிரி. இப்போ வந்து தேவையானதை மட்டும் வச்சுக்கொண்டு தேவைக்கேற்ப வாழ்க்கையை நடத்துறது, அதுதான் இப்போ பிடிச்சிருக்கு எனக்கு. முந்தி வந்து எல்லாத்தையும் அது வடிவாக இருக்குது, இது வடிவாக இருக்குது, அந்த கப் வடிவாக இருக்குது, இந்த கப் வடிவாக இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்குறது. கதைச்சு கொண்டு நின்றா உங்களோட நல்லா கதைச்சு கொண்டு நிற்பேன். இன்றைக்கு கட்லட் அதே சரிதான், என்ன வாரன் எல்லாத்தையும் இந்த இது எல்லாத்தையும் கொட்டி போட்டு ஒருக்கா பிடிக்கிறது சில நேரம் பிடிக்காமலும் போகும். இப்படித்தானே வாழ்க்கை. என்ன நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அநேகமானவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த டின்னெல்லாம் மீன் வெட்டின டின்னெல்லாம் ரீசைக்கிளுக்கு தான் போட வேணும். எல்லா குப்பைகளையும் ஒண்டா போடுறதில்லை, ரீசைக்கிளுக்குள்ள புறம்பா போடணும். பாத்திரங்களும் குப்பையும் என்னென்று சேருமென்று தெரியாது, அப்படி சேர்ந்து வந்துடும். ஒரு கொஞ்சம் சமைச்சாலே நிறைய பாத்திரங்கள் வர்ற மாதிரி இருக்கிறது. வடிவா மீன் துண்டெல்லாம் கழுவியாச்சு. இது கழுவாட்டி எனக்கு அந்த கட்லட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் கழுவுறது. உருளைக்கிழங்கு அவிய வச்ச நான் தானே, அதை அவிஞ்சிட்டுது. தோல் வந்து உரிக்கிறேன். கொஞ்சம் உப்பு நான் போட்டு தான் அவிச்சேன் நான். ஆனால் தேவைக்கேற்ப திருப்பியும் வேணுமென்று சொன்னால் போடலாம், பிரச்சனை இல்லை. கேமராண்ட ஆங்கிள் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தேன்னா தோல் உரிக்கிறேன். உருளைக்கிழங்க தோலை உரிச்சு போட்டு அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அவிக்க சும்மா தண்டை பாட்டுக்கே தோல் உரியும். உரிச்சு போட்டு நான் வந்து கணக்க உருளைக்கிழங்கு போடல, 6 உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து இப்படியே உரிச்சு போட்டு மசிச்சு போட்டு அப்படியே வெங்காயம் அதுகளை தாளித்து போட்டு அதுக்குள்ள கொட்டி கிளறணும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தீங்களா பார்க்கலாம். கொமெண்ட்ஸில் பார்த்த நான் அக்கறையாயும் ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் நல்ல கொமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்கள், நிறைய சொல்கிறீங்கள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று சொல்லி. செய்யக்கூடியதை நான் மனதில் எடுத்து செய்கிறேன். பலகாரம் எல்லாம் செய்து காணொலி எடுத்து போட சொல்லி இருக்கிறீங்கள். நேரம் கிடைக்கிற நேரம் செய்கிறேன். எல்லாம் தெரியும் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை செய்து போடுறேன். சமையல் வந்து கடகடண்டு செய்து கொண்டு போகணும், நின்று மினாக்கட்டு கொண்டு இருந்தால் நேரம் போயிடும். ஓகே, எல்லாம் முறிச்சாச்சு. தோல் எல்லாம் ஒரு சட்டி ஒரு கோப்பையோட காணுமென்ற மாதிரி வந்துட்டுது எனக்கு. இருந்தாலும் கூட நிறைய கிடக்குது, முதலே வேண்டினது.
நான் பண்ணின மிஸ்டேக்குகள்ல இதுவும் உண்டு. மற்றது வந்து என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து இந்த மீனை வந்து உதிர்த்து போட்டுட்டு அதுக்குள்ள மிளகு தூள் கொஞ்சம் போட போறேன். வளமையா சொல்றோண்டு தான் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். இது வந்து இப்படி உதிர்த்து போட்டு மிளகு தூள் கொஞ்சம் போட போறேன். அந்த அவிச்சு வச்ச பொட்டேட்டோ இருக்குத்தானே, அதையும் வடிவா மசிச்சு இதில் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பும் போட்டு மிளகும் போட்டு கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு ரைஸும் வந்து நின்றுட்டுது. அன்பிளாக் பண்ணி விடுவோம். தூளாக்கியாச்சு. இனி வந்து இந்த உருளைக்கிழங்க நாங்கள் இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்க வந்து கொஞ்சம் மசிக்க வேணும். மசிச்சு போட்டு மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டேனா. பிங்க் சால்ட் காணொலிக்கு தெரியுதோ கிளியரான்னு தெரியல எனக்கு. அதுலேயும் தேவைக்கேற்ப போடுறேன். டின்மீன், உருளைக்கிழங்கு, மிளகு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு தாளித்து போட்டு அதுக்கு கொட்டி கிளறி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு பிறகு நாங்கள் பொரிச்செடுக்கிறது. அதை ஒரு சைட்டில் வச்சுட்டு இனி புளியோதரையை தொடங்குவோம். புளியோதரை ரைஸ் செய்கிறதுக்கு புளியோதரை பவுடரோட கடுகும் கொஞ்சம் போட்டு நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு தான் செய்கிறது. சட்டி காஞ்சிட்டுது. காஞ்ச உடனே நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன். பொரிச்சு வச்சிருக்கிறேன். பொரிச்ச கச்சான். கடுகு வெடிச்ச உடனே வெங்காயத்தை போடுறோம். கொஞ்சம் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமா வரைக்குள்ளதான் நான் வந்து செத்தலை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டு போடுறேன். நான் கடலைப்பருப்பையும் அதுக்குள்ள போட வேணும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்திரத்தை கழுவி நான் எங்கட கதையை சொல்றேன். இப்ப ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு பகுதியா எங்கட கதைகள் கணக்க வருது. கனடாக்கு வந்த புதுசுல எனக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்காது. அம்மம்மா வந்து விதம் விதமா சமைச்சு நாங்க சாப்பாடு கேட்க தேவையில்லை, எங்களுக்கு போட்டு தீத்தியும் விடுவா. அப்ப அப்படி வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் 5 பேரும். எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு முதல் பிடிக்காது. அப்புறம் என்ன செய்யறது, நோ சாய்ஸ் சமைச்சு பழகினதுதான் இந்த சமையல்கள். யார்கிட்டையும் கேட்டு பழகையில் பார்த்து பழகினது. அப்படிதான் சமைச்சு பழகினது. பிடிச்சு சமையலை பிடிச்சுதான் பழகினீங்களா? இல்ல, தொடக்கத்துல வந்து எனக்கு பிடிக்காது. பிறகு சமைச்சு பழகிக்க அந்த சமையல் கலை இந்த நுட்பம் தெரிஞ்சிட்டுது. அதால வந்து பழகிட்டுது. மற்றது வந்து வேற வழியும் இல்லை, சமைச்சேதான் தீர வேணும் சாப்பாடு. அப்ப வந்து கனடாவில் நாங்கள் வந்த புதுசுல வந்து நிறைய தமிழ் கடைகளும் இல்லை. அப்ப குறைவு தமிழ் கடை அந்த நேரங்களில். இப்போதான் நிறைய தமிழாக்களும் நிறைய தமிழ் கடைகளும் இருக்குது. நாங்கள் சின்னனிலேயே வந்துட்டோம். வரைக்குள்ள தமிழ் கடை ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரே ஆங்கிள்லேயே கேமராவை வச்சு கதைச்சு கொண்டிருக்க எனக்கே ஒரு போரிங்காக இருக்குது. அதால் வந்து ஆங்கிளை மாற்றியாச்சு. சில நல்லதுல சில கெட்டதுலையும் சில நல்லது நடக்கும் என்று சொல்லுவினோம். எனக்கு அப்படி கெட்டதுலையும் நல்லது நடந்திருக்கு. அதில் இந்த சமையல் கலையும் உண்டு. ஏன்னு சொன்னால் அம்மம்மாட்ட வளர்ந்ததாலே அம்மம்மா வந்து சமைச்சு போட்டு தீத்தி தான் விடுறவா எங்களுக்கு. அதால் வந்து நாங்கள் சமையலை பற்றி யோசிக்கல. கனடாவுக்கு வந்த பிறகுதான் தேத்தண்ணி ஊற்றுறது என்னண்டு, சமைக்கிறது என்னண்டு, பாத்திரம்டா என்ன, கோப்பை கழுவுறதுண்டா என்ன, எல்லாமே நான் அதுக்கு பிறகுதான் பழகினதோ வேண்டா. ஒரு மாதிரி பழகி முடிச்சுட்டேன் என்று சொல்லல. அதை இப்பவும் பழகி கொண்டு தான் இருக்கிறேன். எங்களோட வாழ்க்கை வந்து இப்போ பலூன் மாதிரி. என்ன இப்போ வெடிக்குமென்று தெரியாது. பலூன் வெடித்தால் அவ்வளவுதான். அதால் வெரி வெரி ஷார்ட் லைஃப் எங்களுக்கு. காணாது, இருக்கிற நேரங்கள் காணாது. அதால் வந்து பிடிச்ச மனிதர்களோடு பழகுங்கள், பிடிச்சதை செய்யுங்கள்.
இந்த பதத்தில் வரைக்குள்ள வெங்காயத்தை நல்லாயும் கருக விடக்கூடாது. ஏனண்டா இப்போ கருக விடக்கூடாது. என்னென்னு சொன்னால் இதை போட வேணும். இது வந்து கடலைப்பருப்பு சேர்ந்து பொரியட்டும். கையால் இப்படி உடைச்சு செத்தல் மிளகாயை போடுறேன். அதுக்கும் பொரிஞ்சு வரட்டும். ஆச்சின்ற புளியோதரை ரைஸ் பவுடர். இந்த கட்டத்தில் கொஞ்சம் அடுப்பை நிப்பாட்டி போட்டு அந்த ஹீட்டிலேயே நாங்கள் இதுக்குள்ள சோத்தை போட்டு கிளற போகிறோம். சுட சுட சோறு. சில பேர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டும் இது இந்த மிக்ஸை கிளறவ. ஆனால் நான் வந்து உடனே போட்டுட்டு உடனே கொட்டி கிளறிடுவேன். ஏன்னு சொன்னா எங்களுக்கு பொறுமை கொஞ்சம் குறைவு. இப்படியே போட வேண்டியதுதான். அது ஹீட் இருக்கும் தானே, சட்டிலையும் ஹீட் இருக்கும். அப்போ அடுப்பை வந்து நான் நிப்பாட்டி போட்டேன். இவ்வளவு நேரம் லைட்டை நான் போடாம தான் காணொலி எடுத்துருக்கிறேன். இப்போதான் கலர் கொஞ்சம் உங்களுக்கு வடிவா தெரியுது. திருப்பி கொஞ்ச நேரம் அடுப்பை போட்டு விட்டேன்னா அந்த ஃப்ளேவர் சூட்டில் வந்து ஃப்ளேவர் அந்த புளியோதரை பவுடர் இந்த ஃப்ளேவர் வந்து அரிசியில் அந்த சோறில் ஊறட்டுமன்ட்டு கொஞ்சம் அடுப்பை போட்டு விட்டேன்னா அப்போ தான் அந்த ஹீட்டோட சேரும் எல்லாம். அநேகமான வீட்டில் வந்து எல்லாருக்கும் இந்த ஆட்டிறைச்சி கோழிறைச்சி அதுகள் தான் விருப்பம். ஆனால் எங்களோட வீட்டில் நேரம் ஆப்போசிட். இப்படி வெரைட்டி ரைஸ், குள சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், இப்படித்தான் புளியோதரை சாதம், இப்படித்தான் எங்களோட வீட்டில் இப்படித்தான் விருப்பம். புளியோதரை முடிஞ்சது. கொஞ்சம் சுட சுட சாப்பிட்றதை தாண்டி கொஞ்ச நேரம் வச்சிட்டு சாப்பிட்டா தானா அந்த புளியோதரை பவுடர் எல்லாம் நல்ல வடிவாக அந்த சோத்தோட மிக்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட் வருமா. அதுக்கிடையில் நாங்கள் மூடி வச்சு போட்டு அடுத்தது என்னன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பொரியல் தான். பெரிய ஒரு விஷயம் இல்லை. அது வந்து உப்பையும் தூளையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு பொரியலை பாருங்க எப்படி இருக்கு. இந்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த உருளைக்கிழங்கு பொரிச்ச எண்ணெய் இருந்தது. அதுக்குள்ளேயே அப்படியே நான் அடுப்பை நிப்பாட்டாம கடுகை போட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வெங்காயத்தை போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டால் வெங்காயம் டக்குன்னு பொரிஞ்சிருமா. சமையலுக்கும் சாப்பாட்டுக்கும் மற்றவையே நாங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட வேணும். அதான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்களே பழகுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நீங்களே செய்து நீங்களே பழகுங்கோண்டு பழகி நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. அதோட சேர்த்து வெயிட்டும் கூடும் ஒன்றும் செய்யலாது. ஆனா சாப்பிட பிடிக்கும். அதால சமைக்க வேணும். சாப்பிட பிடிக்கிறார்கள், சமைக்கணும், சமைச்சு பழகணும் என்றது என்னுடைய விருப்பம். மற்றவைய பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சமைக்க தெரியாது. அவர் வந்து குசினி பக்கமே வர மாட்டார். மற்ற வேலைகள் எல்லாம் செய்வார், ஆனா சமைக்க மாட்டார். நான் வந்து சமைப்பேன், மற்ற வேலைகள் எல்லாம் அவர் செய்வார். வந்து எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா அதால வந்து பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னால் அவருக்கு சமைக்க தெரியாத மாதிரி எனக்கு கன விஷயங்கள் தெரியாது. அதால நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சமைச்சு போட்டு பேசாம இருந்துருவேன். மிச்ச வேலைகள் எல்லாம் அவர் தான். அதால வந்து ஓகே, பொறுமை முக்கியம் சமையல்ல. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் குறைவு. என்ன பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் பொரிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மிக்ஸை வந்து இப்படியே போட போகிறோம். இப்போ வந்து நிப்பாட்டிட்டேன். அடுப்பை நிப்பாட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கு மீன் டின் கட்லட்டுக்கு ரெடி எல்லாம்.
இனி வந்து முட்டையை 2 அடித்து ஊற்றி போட்டு நல்ல வடிவாக பீட் பண்ண வேணும், அதாவது அடிக்க வேணும். நல்லா அடித்து போட்டு தான் நாங்கள் பிறகு அந்த கலவை எடுத்து மீன் கலவை எடுத்து உருண்டையாயோ இல்லாட்டி என்ன ஷேப்பாக விருப்பமோ அந்த ஷேப்புக்கு பிடிச்சு போட்டு முட்டையில் கலந்து போட்டு இந்த பான் தூள் இந்த ரஸ்தூள் அதுலேயும் நாங்கள் கலந்து எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி போட்டு அப்படியே பொரிச்செடுக்க வேண்டியதுதான். அதுக்கு பிறகு கட்லட் ரெடி ஆகிரும். பாருங்கோ தொடர்ந்து நான் இப்போ முட்டையை போட்டு துவைச்சி கொண்டிருக்கிறேன். நான் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் போய் கொண்டிருக்கிறபடியால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்து கொண்டிருக்கிறேன். நான் வழமை போல் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு தான் எண்ணெய் சட்டியை கொதிக்க வச்சு எண்ணெயை ஊற்றி பொரிச்செடுக்கிறேன்னா, நாங்கள் எல்லாத்தையும் செய்து வச்சிட்டோம்டா பிறகு பொரிச்செடுக்கிறது மட்டும்தான். இல்லாட்டி ஒரு விசிட்டர்ஸ் யாராவது வரப்போயினம், விருந்தினர்கள் வரப்போயினம்னு சொன்னால் விறக்கு முதல் இதுகள் எல்லாத்தையும் செய்து வச்சிட்டோம்னு சொன்னால் குயிக்காக நாங்கள் வந்த உடனே சுடச்சுடவும் பொரித்து கொடுக்கலாம். அப்படித்தான் நான் கூடுதலாக செய்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்கட விட்டு ஒருத்தரும் வரையலை, இது எங்களுக்கு மட்டும்தான். அதால் வந்து நான் உடனே பொரிக்கிறேன். ஆனால் பாருங்க எண்ணெயை ஊற்றி போட்டு டக்கண்டு பொரிச்சு எடுக்கிறேன். ஏன்னா வடன்னு செய்து கொண்டு போகணும், நேரம் போய்கொண்டிருக்குது. காணொலி எடுத்தால் கொஞ்சம் உங்களோட கதைச்சி கொண்டிருக்கிறதுலையும் கொஞ்சம் நேரம் போயிடும். என்ன பொன்னிறமாக நல்ல வடிவாக பொரிச்செடுக்கணும், கவனமாக திருப்ப வேணும். ஏன்னு சொன்னால் கட்டில் வந்து கொஞ்சம் சாஃப்டானது, அதால் உடைஞ்சும் விட்டுரும் எண்ணெய்க்குள்ளே போட. கட்லட் அங்கால பொரிய நான் வந்து டீ ஊற்ற போகிறேன். டீ டைம் வந்துட்டுது, அதால் இன்றைக்கு டீ வந்து ஐங்கரில் தான் ஊற்ற போகிறேன். வாங்கோ டீ ஊற்றுவோம். கட்லட் ரெடி, பொரிச்சாச்சு எல்லாத்தையும். ஒன்று வட்டமாக இருக்கும், ஒன்று ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஒன்று தட்டையாக இருக்கும். தேத்தண்ணிக்கு கொஞ்சம் சுடுதண்ணியை வச்சுட்டு நான் ஏலக்காயை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தேயிலையையும் ஒரு 2-3 பேக்கெட்டை போட்டுட்டு கொஞ்சம் அவிய விட்டால் நல்லா தேயிலை சாயம் வந்து அதில் ஊறும். அதுக்காக கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு ஐங்கர் தான் ஊற்ற போகிறேன். ஐங்கர் டின்னை உடைச்சி போட்டு ஒரு போத்தலுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதை எடுத்து டீயை ஊற்றுவோம். எனக்கு வந்து டீன்னு சொன்னால் கொஞ்சம் சுட குடிக்கணும். நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுட தான் நான் வந்து டீ குடிக்கிறது. ஓகே, டீ ஊற்றியாச்சு. மாலவிக்கு விருப்பம் இல்லை காணொலிக்கு வர்றதுக்கு. என்ன மாலவி, யூனிவர்சிட்டிக்கு போகிறா சாப்பிட்டுட்டு. அதால் நான் அவாக்கு பேக் பண்ணினேன், நான் லஞ்சும் பேக் பண்ணி வச்சேன். நான் அதோட சேர்ந்து மாலவின் லஞ்ச் பாக்ஸ், சின்ன ஒரு பாக்ஸ் இவ்வளோ தான் நான் அந்த சாப்பாடு. கவருக்கு வந்து கிளியர் ரேப்பால் ரேப் பண்ணினேன் நான் சாப்பாட்டை போட்டுட்டு. என்னென்னு சொன்னால் இந்த மூடியில் வந்து மஞ்சளாகும், சில நேரத்தில் மூடியில் வந்து சாப்பாடு நிற்கும். இப்போ வந்து இதுதான் மாலவின் லஞ்ச் பேக். இப்போ என்னென்ன வைக்கிறேன், ரைஸையும் வச்சு ஒரு வாழைப்பழத்தையும் வச்சு அதோட சேர்த்து மாலவி இது எங்கே வேண்டி நீங்கள் ப்ளூபெரி சீஸ் டெனிஸ் கொஞ்சம் பிளத்துக்கு வைக்கணும். இந்த எடுத்து இந்த ஃப்ரீசர் பேக்குக்குள்ளே வச்சு சாண்ட்விச் பேக் இல்லை ஃப்ரீசர் பேக், சாண்ட்விச் பேக் முடிஞ்சது ஃப்ரீசர் பேக்குக்குள்ளே வச்சு கொடுத்து விடப்போம். இந்த பேக்குக்குள்ளே வச்சு பாருங்க எப்படி இருக்கண்டு. நான் செய்யலை, மாலவி இது கடையில் வேண்டினது, சோபீஸில் வேண்டினது. இதுதான் மாலவின்ற சாப்பாடு. இதுதான் அவன் அந்த பேக். பிறகு டீயை பிடிங்கோ.
நான் ஒரு ஷேப்பில் செய்தேன்னா உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக பெருசாக இருக்காம. ஏன்னா நான் வந்து வளமையாக செய்யல இல்லாமல் ஒரே மாதிரியே ஒரே உருண்டையாக செய்து கொண்டு பொறிக்கிறேன் நான். என்ன மாதிரி இந்த புளியோதரை சோறு வந்து ரெடி. உங்களுக்கு சாப்பாட்டு காட்டணும், அதால் நானும் போட்டுட்டேன். ஆனால் எனக்கு பசிக்க இல்லை, பாட்டியில் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் நான். இந்த புளியோதரை சோறும் உருளைக்கிழங்குக்கும் இது கட்லட் வந்து காம்பினேஷன் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் டீ டைமுக்கு நாங்கள் இது செய்த நாங்கள் கட்லட்டும் டீயும். இந்த கச்சானும் கடலை பருப்பும் சாப்பிட நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்பில் டிபிக்கல் கட்லட் எல்லாம் சமைச்சு முடிஞ்சது. வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வாங்கோ சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.